தேவனுடைய பிரசனத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இன்றைக்கு இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக உங்களை வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் மூலமாய் நமக்கு பயத்தின் ஆவியை எடுத்து போட்டிருக்கிறார். விசேஷமாக மரண பயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டிருக்கிறார் என்று எபிரேயர் 2வது அதிகாரம் வசனம் 14-15 பார்க்கின்ற பொழுது, மரணத்தின் அதிபதியானவனாகிய பிசாசானவனை இயேசு தம் மரணத்தினாலே ஜெயித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த யாவரையும் இயேசு விடுதலை பண்ணி இருக்கிறார். இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் மூலமாய் இயேசு ஜீவ காலம் எல்லா மனிதர்களையும் அவர் விடுதலை பண்ணி இருக்கிறார். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் கொடுத்திருக்கிறார், அதை நீங்கள் பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பயப்படக்கூடாது. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை அறிக்கையிடுவது தான் விசுவாச அறிக்கை. புரியுங்களா? அப்போ உங்களுக்கு வியாதி இருக்கிறார், கர்த்தர் இயேசுவே என் பரிகாரி, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று நீங்கள் அறிக்கையிடணும். புரியுங்களா? நீங்கள் பயப்படக்கூடாது. சின்ன சின்ன காரியத்துக்கு பயந்தாலே அது என்ன, பயம் நமக்குடைய அதை அந்த எதை நீங்கள் பயந்தீங்களோ அதை என்ன செய்யும், பயந்த காரம் நேரிட்டு விடும். புரியுங்களா? நீங்கள் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை, அதனாலே எனக்கு குறைவுகள் என்பதே கிடையாது என்று நீங்கள் அறிக்கையிடணும், சிந்திக்கணும், அதை செயல்பட வேண்டும். செயல்படுத்தினா தான், அதனுடைய ஆக்ஷன் எடுத்தால் தான் அதை ரியலாக நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னாக்க நமக்கு விசுவாசம் என்பது ஒரு வேலைக்காரனை போல செயல்படக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் விசுவாச அறிக்கை வாயில் சொல்கின்ற பொழுது அது உங்களுக்காக ஒரு வேலைக்காரியை போல அது வேலையை ஆரம்பித்து விடுகிறது, செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் கிறிஸ்தவ மார்க்கம் அது என்னன்னாக்க ஒரு விசுவாச மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை எப்படியாக நமக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு, விசுவாசத்தின்படியாக தான் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ மார்க்கத்தில் நம்ம வளர வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசமும் இந்த பயமும் எங்கிருந்து தோன்றியா, மனதில் தான் தோன்றுகிறது. உங்கள் மனதில் நீங்கள் எதை வைக்கிறீங்க, விசுவாசத்தை வைத்தீங்கன்னா விசுவாசம் நீங்கள் எப்படிங்கனாக்கா, விசுவாசம் பேசுங்கள் வெல்லுங்கள், சொல்லுங்கள் வெல்லுங்கள். விசுவாசத்தை நம்ம சொன்னோம்னா வெல்லுவோம். புரியுங்களா? பயத்தை சொன்னோம்னா பயம் நம்மளை வெல்லும். புரியுங்களா? அதனால எதை சொல்றீங்களோ அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சொல்லுங்கள் வெல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசமும் என்னது, பயம் மனதில் தான் தோன்றுகிறது. நீங்கள் மனதில் எதை வைக்கிறீங்க, விசுவாசத்தை வைத்து விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்யுங்கனாக்கா, ஏன்னா அறிக்கையிட கர்த்தருடைய வார்த்தைகளை அறிக்கையிட அது என்ன செய்கிறது, உங்கள் வாழ்க்கையிலே அது செயல்பட தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் தோல்வியை குறித்து சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் உடம்புன்னு பயம், அது உங்களுக்கு உடம்பு நடுக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐயோ நான் மேடையில் என்னால் பேசுறதுக்கு பயமாக இருக்குன்னா உங்களுடைய சரீரம் நடுங்க ஆரம்பிக்கும், குரல் நடுங்க ஆரம்பிக்கும். அங்கே நான் ஏதோ தவறாக பேசிட்டேன் அப்படின்னு பயம் நீங்கள் அந்த மேடையில் பேசுவதற்கு உங்களால் ஆயத்தமாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் என்ன சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 4-5, 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 4, 2 கொரிந்தியன் சாப்டர் 10 வெர்ஸ் 4 and 5. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 4-5 என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவராய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது. மாம்சத்தின்படி அல்ல, அது ஆவிக்குரிய, அதாவது அரண்களை ஆக்குவதற்கு தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது. ஆகையால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய எண்ணங்களை நீங்கள் சிறைப்படுத்த வேண்டும். தோல்வியின் எண்ணங்களை நீங்கள் சிறைப்படுத்த வேண்டும். ஏன்னா நம்முடைய யுத்தம் நம்முடைய மாம்சத்தோட அல்ல,
இது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது எண்ணங்கள் மனதிலே இருக்கக்கூடிய அந்த பிசாசானவன் கொண்டக்கூடிய போராட்டம், அதை அறிவதற்கு விரோதமாக எழும்புகிற அந்த எண்ணங்களை தான் நீங்கள் நினைச்சணும் சிறைப்படுத்த வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் எண்ணங்களை சிறைபிடிங்க. தோல்வியை கொண்டு வரக்கூடிய, பயத்தை கொண்டு வரக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு சிறை வைங்க, அதை பிடிங்க, சிறைப்பிடித்து வைங்க. ஏன்னா அதை சிறைப்பிடிச்சிட்டிங்கனாக்க அந்த அந்த மேட்டிமையான அந்த உங்களை சுற்றி ஒரு அரண் இருக்குல்ல, அந்த அரணை என்ன செய்யுங்க, பயத்தினால் கட்டப்பட்ட அரணை தகர்த்தெறிந்து விடுகிறீர்கள் தேவ பலத்தினாலே. ஹல்லேலூயா. இப்போ எண்ணங்களில் ஒரு கோட்டையை போல, புரியுங்களா, பெரிய மதிலை போல கட்டி வைத்து இருக்கிற அந்த பயத்தின் ஆவியை ஏன்னா தேவனை அறிவிக்கு விரோதமாக எழும்புகிற அந்த எண்ணங்களை நீங்கள் என்ன சிறைப்பிடித்துடுறீங்க. அந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் என்ன எடுத்து போடுகின்ற பொழுது, சிறைப்பிடித்துன்ற பொழுது வெற்றியினுடைய சின்னங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அதனால தான் இங்கே ஸ்டேஜில் பேசுவதற்கு பயமாக இருக்குதுன்னா ஸ்டேஜில் பேசுகிற மாதிரி அப்படியே நீங்கள் என்ன செய்ய ட்ரையல் பண்ணுங்கள், ஒப்பனை பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து முயற்சி எடுங்க, ஆயத்தமாகுங்க. இப்படியே நீங்கள் ஆயத்தமாகின்ற பொழுது அந்த தோல்வியின் எண்ணங்களை, பயத்தின் எண்ணங்களை சிறைப்படுத்தி விடுறீங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, நீங்கள் ஒரு நீச்சல் வந்து எனக்கு நீச்சல் தெரியாது, ஐயோ தண்ணியை பார்த்தா பயம் அப்படின்னு நீங்கள் நினச்சி கொண்டிருந்தா அப்போ என்ன செய்ய, நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நீச்சல் அடிப்பது போல் நீச்சல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்கே தண்ணி பக்கத்தில் உட்காந்து காலை முதல் ஆட்டுங்க, சோறை பிடித்து ஆட்டுங்க. நான் அப்படித்தான், நான் நீச்சல் இந்த கிராமத்தில் எனக்கு தெரியாது. ஏன்னா கிணத்துல போய் அந்த சுவரை பிடிச்சி கொண்டே 2 கால்களை வச்சு ஆட்டுவேன், அப்படி கொஞ்சம் கைகளை விட்டு ஆட்டுவேன். கொஞ்சம் வந்து இடுப்பளவு தண்ணி இருக்கும்போது அப்படியாக நீச்சல் அடிக்க பழகி அப்படியாக அப்போ கிணறுல 3 மீட்டர் 5 மீட்டர் 10 மீட்டர்னு சொல்லிட்டு மோட்டார் ரூம் மேலே ஏறி கூட டைவ் பண்ணுற அளவுக்கு நீச்சல் கற்றுக்கொண்டேன். காரணம், அந்த பயத்தின் ஆவியை எடுத்து போட்டதுனாலே அப்புறம் தண்ணீரை பார்த்தாலும் சரி, குளத்தை பார்த்தாலும் சரி, கிணறை பார்த்தாலும் சரி, வெள்ளத்தை பார்த்தாலும் சரி, பயமே போய்விட்டது. காரணம், அந்த எண்ணத்தை நிர்மூலமாக அதை பார்த்தீங்களா, வெற்றிக்கு விரோதமாய் வருகிற அந்த எண்ணத்தை சிறைபிடித்ததுனாலே மற்றும் விசுவாச அறிக்கை செய்து நன்றாக நான் வந்து நீச்சல் அடிப்பேன் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்து அதை செயல்படுத்தியதுனாலே அந்த தோல்வியின் எண்ணங்களை நிர்மூலமாக்கினதுனால நன்றாக நீச்சல் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு தேர்வுக்கு செல்றீங்கனாக்கா ஏன்னா 1 மாதத்துக்கு முன்பாகவே நீங்கள் ஆயத்தமாக தேர்வில் நான் வெற்றி பெற்றுவேன், நன்றாக நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுகிறேன், நல்ல ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் என்று சொல்லி 1 மாதத்திற்கு முன்பாக நீங்கள் அறிக்கையிட்டு ஆயத்தமாக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் ஐயோ இதில் நான் தேர்வில் வெற்றி பெற முடியாது, படிக்கிறதுக்கு நேரம் இல்லையே, மனதில் புரியாத, அதை வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்ட்டு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பயத்தின் ஆவிதான் வரும், தேர்வில் நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீங்க. ஹல்லேலூயா. அதனால நீங்கள் 1 மாதத்திற்கு முன்பதாகவே 2 மாதத்துக்கு முன்பாகவே நீங்கள் நான் இந்த தேர்வில் நன்றாக நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஏன்னா கர்த்தர் எனக்கு அனந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, தேவ பலத்தினாலே நான் வெற்றி பெற்று சிறந்த மாணவனாய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அறிக்கையிட்டு அந்த வெற்றி கனியை பறிக்கணும். நான் அப்படி தான். ஆனால் இரவு அதிகாலையில் எழுந்து நான் 1 மணி 2 மணிக்கு எழுந்து படிக்க ஆரம்பிப்பேன். படித்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர கர்த்தர் உதவி செய்தார். நான் நிச்சயமாக ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவேன், இன்ஜினியரிங் அட்மிஷன் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த வருடத்தில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கி நான் ஒருத்தர் தான் இன்ஜினியராக என்னுடைய அந்த செகண்டரி ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல் அந்த எக்ஸாமினேஷனில் நான் வந்து இன்ஜினியரிங்க்கு சென்றேன். புரியுங்களா? அதே போல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாயில் அறிக்கையிடுங்க, அதை செயல்படுத்துங்க, தோல்வியின் எண்ணங்களை எடுத்து விடுங்க. ஹல்லேலூயா. அதே போல் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்களா, இன்டர்வியூக்கு செல்கின்ற பொழுது எத்தனை அதிகாரி வந்தாலும் இயேசு என்னோடு இருக்கிறார், என் வாயோடு தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் டான் பதில் சொல்வேன், கரெக்டான பதில் சொல்வேன். நான் வந்து முதல்ல அவங்ககிட்ட போய் கை கொடுக்குறேன், ஏன்னா என்னோட பேரை சொல்லி. ஆனால் நான் வந்து திரும்பி வந்து இன்டர்வியூ அந்த முடிக்கின்ற பொழுது உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அப்படியாக மனதில் நினைத்து அந்த தைரியத்தோடு நீங்கள் செல்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த தேவ பலத்தோடு நீங்கள் போகின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னன்னாக்கா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏன்னா இந்த காரியத்தை மனதிலே பயத்தின் ஆவியை நீங்கள் எடுத்து போட வேண்டும். ஹல்லேலூயா. எடுத்து போட்டு கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். அதனால வந்து என்னுடைய பயத்தை இயேசு கல்வாரி சிலுவை செஞ்ச ரத்தத்தின் மூலமாக இந்த சாத்தான் கொண்டு வருகிற எல்லா பயத்தையும் பயத்திலே பெரிய பயம், கிங் பயம், அந்த ஃபியர் என்ன, கிங் ஃபியர்,
மரண பயம், மரணத்தையே ஜெயமாய் விழுங்கி விட்டார் இயேசு கிறிஸ்து. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தின் முதுகெலும்பை முறித்த இயேசு கிறிஸ்து இந்த சாத்தான் கொண்டு வருகிற சின்ன சின்ன சலசலப்புக்கு பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாவது சொல்லுவாங்க. இந்த சாத்தான் கொண்டு வர சின்ன சின்ன சலசலப்புக்கெல்லாம் நீங்கள் அஞ்ச தேவையில்லை. மரணத்தை ஜெயித்த இயேசு, மரண பயத்தை ஜெயித்தவர். இந்த சின்ன சின்ன பயங்கள் எல்லாம் என்னை ஒன்று அணுகாது. என ஜெயம், அதாவது ஜெயம் கொண்ட இயேசு என்னோடு இருக்கிறார், என்னை முற்றிலும் ஜெயம் கொண்டவனாய் மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி வெற்றியை பறித்துக் கொள்ளுங்க, வெற்றி கனியை பறித்துக் கொள்ளுங்க. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தினார். அவர் மரணத்தின் அதிபதியாகிய பிசாசாத்தானை ஜெயித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலிருந்த யாவரையும் விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. விடுதலைக்குள்ளாக வாங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சாட்சியாக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கேட்ட செய்தியை மற்றவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சிலுவை தியானம் தொடர்ந்து